பிரியா என் கணவருடன் செய்வது போலவே செய்கிறேன். கிருஷ்ணாவும் தூரமாக சென்று காரில் இருந்த விரிப்பை கொண்ட வந்து விரித்து என்னை தயாராகினார்கள். நான் என் தலைகளை தடவி கொண்டிருந்தார் தம்பி. அவரின் சுட சுட பாயசம் என் வாயில் நிரப்பியது. முதல் முறை நான் ருசித்த இவருடையதே. நான் அதன் சுவை மோசமாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன். அது தவறு என்று உணர்ந்தேன். ஒருவித புளிப்பும் இனிப்பும் கலந்த மிக உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்தது அதன் சுவை. என்னை கை தாங்கலாக தூக்கி விரிப்பின் அருகில் அழைத்துச் சென்றார் கிருஷ்ணா. அங்கு என்னை செய்ய தயாராக நின்று கொண்டிருந்தார் கிருஷ்ணா. என் கணவர் என்னை படுக்க வைத்த பிரியா விரித்து கொடுத்தார். கிருஷ்ணா என் கால்களுக்கு நடுவில் அமர்ந்து எடுத்து சொருக முயற்சித்தார் என் பக்கம். அவரின் தம்பிக்கு வழி விடாமல். என் கால் இடைப்பங்களா இறுக்கமாக இருந்தது. ஆனால் அவர் விட்டு கொடுக்காமல் என் இடுப்பை பிடித்துக் கொண்ட வேகமாக ஆரம்பித்தார் என் பக்கம். அவரின் அழுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் தம்பிக்கு வழி விட்டது. கிருஷ்ணா என் இடுப்பை பிடித்து செய்ய நான் முணங்க ஆரம்பித்தேன். என் கணவரும் பிரியா அவர்கள் அணிந்திருந்தையே அவிழ்த்துவிட்டு பிறந்தமேனியாக நின்று கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் முடிந்தவுடன் பிரியா என் கணவர் செய்ய அமர்ந்தார். கிருஷ்ணன் என்னை என் கணவர்க்கு பிரியா எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சுலபமாக வழிவிட்டது. அவரும் சிறிது நேரம் இடம் சரியானதாக இல்லை, எனக்கு உடல் வலிக்குது, போகலாம் என்றேன். அதைத் தொடர்ந்து மீண்டும் அருவியில சென்று குளித்துவிட்டு ஆடை அணிந்து ரூமிற்கு சென்றோம். என் கணவர் காரை ஓட்ட நான் பின்னாடியே அமர்ந்து இருக்க இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் கிருஷ்ணாவும் பிரியா மற்றும் தம்பி அமர்ந்து கொண்டு என்னை விடாமல் தடவிக்கொண்டே இருந்தார்கள். வீடு சென்று கட்டிப்பிடித்து என் ஆடைகளை கழற்ற ஆரம்பித்தார்கள். அவர்களிடம் நான் 3 பேரும் ஒரே நேரத்தில் வேண்டாம், அதில் எனக்கு உடல் வலிதான் இருக்கிறது, வேறு ஒன்றும் தெரியவில்லை. பிறகு அவர்கள் ஆம் ஜாஸ்மின் சொல்வது சரிதான், நமக்கும் ஒரு திருப்தி கிடை. இன்னைக்கு உனக்குதான் ஜாலியா இரு, நான் இன்று வேண்டாம் கிருஷ்ணா, நீங்க வாங்க என்ற. அதற்கு ஏன் ஜாஸ்மின், என்னை பிடிக்கவில்லையா? நான் அப்படி பிடிக்கவில்லை என்றால் உங்களிடம் நான் என்னை பகிர்ந்து இருக்க மாட்டேன். காலை கிருஷ்ணா முழுமையான சுகத்தை அனுபவிக்காமல் உங்களுக்காக அவர் இழந்து விட்டார், அதனால்தான் அவரை சொன்னேன். அதற்கு என் கணவர் இன்னைக்கு இல்லனா நாளைக்கு, இதுக்கு ஏண்டா வேறே இப்படி எல்லாம் பேசுற? அதன் பிறகு நானும் கிருஷ்ணாவும் பெட்ரூம் சென்றோம். உண்மையில் சொல்ல போனால் கணவன் விட கிருஷ்ணா எனக்கு பிடித்தது. அதனால்தான் இன்று கிருஷ்ணாவை அழைத்தேன். உள்ள சென்று என்னை கட்டிப்பிடித்தார். ஒவ்வொரு ஆடைகளாக அவிழ்த்து போட்டு இருவரும் கட்டிலில் படுத்தோம். அவர் என்னை ஆரம்பித்தார். ஆஹா, என்ன ஒரு சுகம்! அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஒத்துக்கொண்டு இருந்த போதே மாம்பழந்தை சப்பிரசித்தார். 10 முதல் 15 வரை நிமிஷம் கழிச்சு அவர் வேகமாக செய்து கொண்டிருந்தவர் நிதானமாக மெதுவாக செய்ய ஆரம்பித்தார். அதுவும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் அவரின் உதடுகளை சப்பி உறிஞ்சினேன். எனது நாக்கே அவரது நாக்குடன் பாம்பு பின்னுவதைப் போல செய்து கொண்டோம். ஒரு வழியாக நான் உச்சகட்டம் அடைய கிருஷ்ணன் செய்ய இருந்தார். இறுதியாக